வணக்கம். முதல்வன் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தன்னுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்காக கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஈஸ்வரன் அவர்களை சந்திக்க இருக்கிறோம். வணக்கம். வணக்கம்ங்க. நீங்கள் ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பாக கட்சியை ஆரம்பிக்கும் பொழுது இருந்த எழுச்சி அதே அளவு இன்றைக்கு வரைக்கும் இருக்கிறது அப்படின்னு நம்புறீங்களா? இந்த கேள்வி என்னன்னா, இந்த கேள்வி எதற்காக அப்படின்னா, நீங்கள் தொடங்கின உடனே ஒரு பெல்ட்டிலேயே ஒரு கட்சிக்கு மிகப்பெரிய சரிவு நடந்தது. அந்த வாக்கு சதவீதத்தை நீங்கள் பிரித்ததுனால ஒரு 15 ஒரு இதுக்கிட்ட தொகுதி இழந்தார்கள் உங்களுடைய எழுச்சினால். அந்த எழுச்சி இன்றைக்கு வரைக்கும் தொடர்ந்துருக்கு அப்படிங்கிறத நீங்கள் நம்புறீங்களா? 10 ஆண்டுகளாக பல தேர்தல்களிலே நாங்கள் தோல்வியை சந்தித்திருந்தாலும் இப்போது கடைசியாக பிப்ரவரி 3ஆம் தேதி நாமக்கல்லில் நடத்திய மாநாடு இந்த உலகத்திற்கே உணர்த்தி இருக்கிறது. அதைவிட அதிகமான எழுச்சியோடு இன்றைக்கு நாங்கள் இருக்கிறோம். இடைப்பட்ட காலத்திலே தொய்வு இருந்தது என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன். காரணம், 2009 10 ஆண்டுகளுக்கு முன்பு எங்களோடு இருந்த ஒரு சிலர் தேர்தல் தோல்விகளை பார்த்து பயந்து விலகி தனி அமைப்பாக நடத்திய காரணத்தினால் இது 2ஆக இருக்கிறது, 3ஆக இருக்கிறது என்று எங்களுடைய மக்களிடத்திலே ஒரு அவநம்பிக்கையை ஏற்படுத்தியது. ஆனால் இன்றைக்கு அதையெல்லாம் தாண்டி, ஏனென்றால் மக்கள் ஆதரவில்லாமல் ஒரு இயக்கத்தை நடத்த முடியாது. எத்தனை ஆண்டுகளுக்கு அதை நடத்த முடியும்? இப்போது அப்படி செய்தவர்கள் எல்லாம் அவர்கள் ஓய்வெடுத்துக் கொண்டார்கள். அதனால் இப்போது மறுபடியும் 10 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்ததை விட ஒரு 2 மடங்கு எழுச்சியை இப்போது என்னால் காண முடிகிறது. இது ஊடக அளவில் பெரிய அளவாக ஏன் பார்க்கப்படலை இந்த மாதிரி விஷயங்கள்? ஏன்னா நீங்கள் உள்ளே வந்தப்போ மிக பரபரப்பாக பேசப்பட்ட நேரம் அது. உங்களை நீங்களே அறிஞ்சிருப்பீங்க. அந்த எழுச்சியை உங்களால் ஊடகங்கள் வழியாக சரியாக செலுத்த முடியவில்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதான் நான் உங்களுக்கு சொன்னேன். இடைப்பட்ட காலத்திலே பல தொய்வுகளை நாங்கள் சந்தித்தோம். இப்போது மறுபடியும் ஒரு புதிய வேகத்தோடு கிளம்பி இருக்கின்றோம். அதைத்தான் இந்த மாநாடு உணர்த்தி இருக்கிறது. இந்த மாநாட்டினுடைய செய்திகளை அனைத்து ஊடகங்களுமே மிகச்சிறப்பாக கொண்டு போய் சேர்த்திருக்கிறார்கள். அந்த மாநாட்டிலே ஆர்வத்தோடு கலந்து கொண்ட பெண்கள், இளைஞர்கள் ஒரு பெரிய முக்கியத்துவத்தை இந்த இடத்திலே பெறுகிறார்கள். அதிக பெண்களையும் இளைஞர்களையும் கொண்டிருக்கிற ஒரு இயக்கமாக கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி இன்றைக்கு சிறப்பாக திகழ்கிறது. ஊடகத்திலே கொண்டு போய் சேர்த்துவது என்பது அது ஊடகம் செய்ய வேண்டுமே ஒழிய நான் அதற்கு திட்டமிடுவதாக எந்த விதமான திட்டமும் என்னிடத்தில் இல்லை. இப்போ உங்களுடைய பலத்தை நீங்கள் நிரூபித்தாதான் வரப்போகிற தேர்தலில் உங்களால் அதிக எண்ணிக்கையில் சீட்டுகளை பெற முடியும் அப்படின்ற ஒரு கணக்கு இருக்குது. பொதுவாகவே அந்த மாதிரி இல்லையா? இப்போ நீங்கள் அடுத்த தேர்தலில் உங்களுடைய தேர்தல் கணக்கு என்ன இப்பொழுதுக்கு? அது இயற்கை. யாராக இருந்தாலும் எவ்வளவு பேர் அவர்களுக்கு பின்னால் நிற்கிறார்கள் என்பதை வாயில் சொன்னால் போகாது, அறிக்கை கொடுத்தால் போதாது, அதை நிரூபிக்க வேண்டும். அதைத்தான் நாங்கள் 4 நாட்களுக்கு முன்பாக நாமக்கல்லிலே செய்திருக்கின்றோம். நாங்கள் எதிர்பார்த்ததை விட ஒரு அபரிமிதமான ஒரு ஆதரவை அன்றைக்கு நாங்கள் பெற்றிருக்கிறோம். அது எல்லோருக்கும் தெரியும். கண்டிப்பாக வருகின்ற தேர்தல் கூட்டணி பேச்சுவார்த்தைகளிலே அதற்குரிய ஒரு இடம் இருக்கும். அதனுடைய தாக்கம் இருக்கத்தான் செய்யும். இப்போ நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் யாரோட கூட்டணி வைக்கப் போகிறீர்கள் அப்படின்னு பரவலாக பேசப்பட்டு வருது. இப்பொழுது எல்லாரும் சொல்கிறாங்கன்னா பிஜேபி அதிமுகவோட கொங்கு நாடு நீங்களும் சேர போகிறீங்கன்ற மாதிரி ஒரு பேச்சு வந்துட்டு இருக்கு. அது உண்மையாது? இல்லை, நாடாளுமன்ற தேர்தலுக்கான கூட்டணி பேச்சுவார்த்தைகள் எங்கும் அதிகாரப்பூர்வமாக இன்னும் ஆரம்பிக்கப்படவில்லை. ஊடகத்திலே தான் இன்றைக்கு அனுமானத்தின் அடிப்படையிலே, யூகங்களின் அடிப்படையிலே பல செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. மோடி அவர்கள் கலந்து கொள்ளக்கூடிய நிகழ்ச்சியில் கூட நீங்களாம் பங்கேற்க போறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவல். எனக்கு எந்த அழைப்பும் இதுவரைக்கும் இல்லை. நீங்க சொல்லிதான் எனக்கு தெரியுது. ஏன்னா 10ஆம் தேதி அது நடக்க போகுது. எனக்கான எந்த அழைப்புக்கான முயற்சியில் இறங்கியிருக்காங்கன்ற மாதிரி தெரியல. எனக்கு தெரியாது. இல்லை இப்போ அப்போ ஆனால் அந்த கூட்டணியில் நீங்கள் இடம்பெற போகிறது அப்படிங்கிறது கூட்டணிக்கும் நீங்கள் ஒரு கூட்டத்தில் கலந்துக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு.
இது வந்து தேர்தல் நேர பிரச்சார கூட்டம் அல்ல. ஸோ அது மாதிரி நேரத்தில் வந்து நாங்கள் எங்கே வேணாலும் எந்த கூட்டத்தில் வேணாலும் அதை கலந்துக்கலாம். பல கூட்டங்களில் கடந்த காலத்தில் நாங்கள் கலந்துட்டுருக்குறோம். ஆனால் கூட்டங்களில் கலந்துக்கிறதுனாலேயே இது வந்து ஒரு முடிவு அப்படின்னு சொல்ல முடியாது. கூட்டணிங்கிறது ஒரு கட்சி சம்பந்தப்பட்டது அல்ல, 2 கட்சி சம்பந்தப்பட்டது. அது தேர்தல் நேரத்தில் தான் அதற்கான முடிவுகள் வரும். என்னை பொறுத்தவரை அதிகாரப்பூர்வமாக எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் இன்னும் துவங்கப்படவில்லை. இதுதான் உண்மை. ஊடகங்களில் வருகிற செய்திகளுக்கெல்லாம் அது அவர்களுடைய ஆசை. இல்லை, இப்போ நீங்கள் தனியாக களம் காணக்கூடிய முயற்சி எதுவும் இருக்கா? அப்படி எதுவும் இல்லை இல்லையா? தனியாக களம் காண்பதற்கு நாங்கள் எப்போதும் அஞ்சுபவர்கள் அல்ல. 2009 பாராளுமன்ற தேர்தலிலே முதலாக நாங்கள் தனித்து களமிறங்கிய போது பாராளுமன்ற தேர்தலிலே 12 தொகுதிகளிலே போட்டியிட்டோம். அன்றைக்கே போட்டியிட்டு 6 லட்சம் வாக்குகளை பெற்று பல தொகுதிகளிலே கொங்கு மண்டலத்திலே அந்த முடிவுகளை மாற்றி காட்டினோம். அதே போல 2016 கூட நாங்கள் 72 சட்டமன்ற தொகுதிகளிலே தனியாக போட்டியிட்டோம். அதனால நாங்கள் வந்து கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியை பொறுத்தவரை தேர்தலை மட்டுமே குறிவைத்து இயங்குகிற இயக்கம் அல்ல. அதனால்தான் பல தோல்விகளை சந்தித்தாலும் அதையெல்லாம் கடந்து இன்றைக்கும் நாங்கள் வலுவாக நிற்கிறோம் என்று சொன்னால் தேர்தல் மட்டுமே எங்களுடைய நோக்கம் அல்ல, தேர்தல் வெற்றி மட்டுமே ஒரு பகுதியை முன்னேற்ற. நீங்க எப்படி சொல்றீங்க, ஆனா ஒரு தேர்தல் வெற்றி இல்லாமல் உங்களுடைய உறுப்பினர்கள் இல்லாமல் உங்களுடைய சில கருத்துக்களை எப்படி கொண்டு போய் சேர்த்தாங்க? நீங்க வந்து இதுவெல்லாம் பலரால் ஆச்சரியமாக பார்க்கப்படுகிறது. 10 ஆண்டுகளாக ஒரு அடிப்படையான நீங்க சொல்லுவது சரி. தேர்தல் வெற்றி அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியம். தேர்தல் வெற்றி இல்லாமல் ஒரு இயக்கத்தை நடத்துவது அப்படிங்கிறது அந்த மக்களுக்கு எந்த முறையில நாம வந்து நல்லது செய்ய போறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அதற்காக அதாவது பலரும் என்னிடத்தில் கேட்கிற கேள்வி அதுதான். 10 ஆண்டுகளாக எந்த தேர்தலிலும் வெற்றி பெறாமல் எப்படி இயக்கத்தை உங்களால் தொடர்ந்து நடத்த முடிகிறது? அப்படி எல்லாம் பிரதான கட்சிகளே தேர்தலில் வெற்றி பெறவில்லை என்று சொன்னால் சோம்பி போய்விடுகிறார்கள். எப்படி உங்களால் நடத்த முடிகிறது என்ற கேள்வியைத்தான் என்னிடத்திலே கேட்கிறார்கள். நாமக்கல் மாநாடு முடிந்த பின்னாலும் கூட பல ஊடகங்களிலே கூட செய்தி போட்டிருக்கிறார்கள். எந்த தேர்தலிலுமே வெற்றி பெறவில்லை என்றாலும் கூட கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி ஈஸ்வரனுடைய தலைமையிலே தொடர்ந்து வலுவாகவே செயல்படுகிறது என்று போட்டிருக்கிறார்கள். அது உண்மை. ஆனால் கண்டிப்பாக தேர்தல் வெற்றி தேவை. தேர்தல் வெற்றி என்பது எங்களை இன்னும் பல மடங்கு செயல்படக்கூடிய அந்த ஊக்கத்தை கண்டிப்பாக கொடுக்கும். வளர்ச்சி ஒரு பெருமளவிலே இருக்கும். ஆனால் எங்களை பொறுத்தவரை எங்களுடைய அதாவது செயல்பாடுகள் என்று பார்க்கும் பொழுது பிறக்கின்ற குழந்தைகள், பள்ளியில் படிக்கின்ற மாணவ மாணவிகள், இளைஞர்கள் அவர்களுடைய எதிர்காலத்தை எப்படி வளப்படுத்துவது, அவர்களுக்கு எப்படி ஒரு சிறந்த வழியை காட்டுவது, இதில் தான் எங்களுடைய 90% கவனம் இருக்கிறது. 10% தான் நாங்கள் தேர்தல் அரசியலிலே ஈடுபடுகின்றோம். அதனால்தான் தேர்தல் தோல்விகள் எல்லாம் எங்களை எதுவும் செய்ய முடியவில்லை. நாங்கள் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி தேர்தல் வெற்றியை நோக்கி நாம் முயற்சித்து தான் ஆக வேண்டும். அந்த தேர்தல் வெற்றி தான் இப்போது செய்கின்ற பணிகளை ஒரு 10 மடங்கு அதிகமாக செய்யக்கூடிய அந்த வாய்ப்புகளை கொடுக்கும். ஏன்னா இப்போது பொதுவாக நீங்கள் இந்த கொங்கு நாடு அப்படின்ற ஒரு பேர்லேயே நீங்கள் அந்த இடங்கள் அந்த பெல்ட்டில் மட்டுமே இருக்கீங்க. அங்கிருந்து நீங்கள் வெளியில் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை இல்லையா? குறைவு தானே? இல்லை, வாய்ப்புகள் இருக்கிறது. என்னை பல மாவட்டங்களிலும் தென் மாவட்டங்களிலெல்லாம் என்னை பல மாவட்டங்களிலே அழைத்து கொண்டிருக்கிறார். ஏன்னா உங்கள் கட்சி பேர் நீங்கள் கொங்கு அப்படின்ற ஒரு வார்த்தை வர்றதுனால அங்கிருந்து வெளியில் வந்து அரசியல் பண்ணுவது அப்படிங்கிறது ஒரு கடினம் தான். அப்படி இல்லை, நீங்கள் வந்து இன்னைக்கு கட்சி பேரை வச்சு தான் இல்லை எல்லாரும் இயங்கணும் அப்படின்னு சொன்னால் ஆல் இண்டியான்னு வச்சுக்கிட்டா உடனே அது ஆல் இண்டியா கட்சி ஆயிடாது. புரியுதா? அதனால் வந்து இன்றைக்கி வந்து நாங்கள் இன்றைக்கி வந்து கண்டிப்பாக அந்த கொங்கு மண்டலத்துக்குள்ளே தான் நம்ம வந்து இயங்கிட்டு இருக்கிறோம். அதை வந்து நாங்கள் வந்து மறைச்சு வேறு தோலை போத்திக்கிட்டு நாங்கள் வந்து அதை மறைக்கலாம் விரும்பலை. ஏன்னா நானும் யதார்த்தமாக தான் சொல்கிறோம். பட் ஆனால் வந்து தென் மாவட்டங்கள்லேருந்து பல அழைப்புகள் வந்துக்கிட்டு இருக்குது. அதுக்கான காலகட்டம் இன்னும் வரவில்லை என்று நான் நினைக்கின்றேன். கண்டிப்பாக அப்படி ஒரு காலகட்டம் வரும் பொழுது நான் இன்னும் எல்லை தாண்டி செய்யக்கூடிய அந்த வாய்ப்புகள் இருக்கிறது. இப்போது கொங்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் முழுமையான நீங்கள் மட்டும்தான் அவங்கள நம்பிட்டாங்க அப்படின்றத உணர்றீங்களா நீங்கள்? அதில் ஒன்றும் ஏன்னா அந்த பிளவுகள் எல்லாம் இப்போ தனித்தனியாக முடிஞ்சிருச்சு எல்லாம். அதாவது அதான் இருந்தது நானே சொன்னீங்க. பட் வந்து இப்போ வந்து எதுவும் இல்லை. இன்றைக்கி வந்து அந்த கொங்கு மண்டலத்தில் கொங்கு அப்படின்னு சொன்னால் வந்து ஒரே இயக்கம் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியாங்கிறது மக்கள் மத்தியில் அது நல்லா எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்கு.
இப்போது உங்களுடைய சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய மிகப்பெரிய நிலைப்பாடு பாராளுமன்ற தேர்தல் இல்லை பாராளுமன்ற தேர்தலுக்கு அடுத்து வரக்கூடிய, ஏன்னா இப்போ கூட்டணி கணக்கு இங்கிருந்தே ஆரம்பிச்சது இல்லையா, அப்படி நீங்கள் வரும்போதும் உங்களுடைய பார்வை அதிமுகவா திமுகவா? இது இப்போ அதாவதுங்க நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து அப்படி யதார்த்தமாக ஒரு பேட்டியில் வந்து நம்ம அதை வந்து சொல்லிட முடியாது. நீங்களும் கேட்குறீங்க, பட் வந்து அது இந்த நேரத்தில் யார் எந்த கட்சியை கேட்டாலும் சொல்லக்கூடிய அந்த வாய்ப்புகள் இருக்காது. அதே மாதிரி தான் அதை பற்றி நான் சொல்ல விரும்பலை. இல்லை அதாவது உங்கள் பார்வையில் அதிமுகவில் இப்பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு பலவீனமான நிலையில் இருக்கிறதாக பார்க்கப்படுது இல்லையா? இந்த நிலைமையில் அதிமுக பார்வைன்னு சொல்லக்கூடாது. இல்லை வெளியிலேருந்து பார்க்குற பார்வை, நான் உங்கள் பார்வைன்னு சொல்கிறேன், வெளியிலேருந்து பார்க்குற பார்வைன்னு சொல்கிறேன். இல்லை இந்த நிலைமையில் இருக்கும் பொழுது பிஜேபி தமிழகத்தில் மிகப்பெரிய வளர்ச்சி இல்லை அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அதிமுக பிஜேபி கூட்டணி வரப்போகுது அப்படின்ற மாதிரி பேச்சுக்கள் இருக்குது. அதிமுக பிஜேபி அப்படின்ற ஒரு கூட்டணி மிகப்பெரிய அளவில் இருக்காது அப்படின்ற ஒரு தோற்றம் இருக்கும்போது நீங்கள் அதில் போய் சேர போகிறதா ஒரு பேச்சுகள் வரும்போது அதற்காக தான் அதாவது இது மாதிரி விஷயங்களுக்கு நான் பதில் சொல்லவே விரும்பலை. நான் தான் சொல்லிட்டேன் உங்களுக்கு, ஊடகத்தில் வந்து யூகங்களின் அடிப்படையில் போடக்கூடிய செய்திக்கெலாம் நான் பதில் சொல்லிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்க, அது வந்து சரியாக வராது. சரி, இப்போ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுகவுடைய ஆட்சியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்போ நடக்கக்கூடிய ஆட்சி, அதாவது அதிமுகவை பொறுத்தவரை, அதிமுக ஆட்சியை பொறுத்தவரை இன்றைக்கு அந்த கட்சியில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் இறந்த பின்னால் ஒரு ஜனநாயகம் இருக்கிறது என்பதை உணர முடிகிறது. ஏனென்றால் வாய் திறக்காத அமைச்சர்கள் எல்லாம் இன்றைக்கு அவர்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கிறார்கள். கருத்துக்களை தெரிவிக்கக்கூடிய அந்த சுதந்திரம் இன்றைக்கு அந்த கட்சியிலே இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. முதலமைச்சராக இருப்பவர்கள் இன்றைக்கு முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் முடிவெடுத்தது போல ஸ்திரமாக தன்னிச்சையாக ஒரு முடிவை எடுத்துவிட முடியாது. ஒரு ஜனநாயக ரீதியாக அவர்களெல்லாம் ஒன்றிணைந்து தான் ஒரு முடிவை எடுக்க முடியும். அப்படிப்பட்ட அந்த காலகட்டத்திலே அதற்கான நிலைப்பாடுகளை உணர்ந்து அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதை உணர முடிகிறது. முதலமைச்சரை யார் வேண்டுமானாலும் எளிதாக சந்திக்க முடிகின்றது, அதிகாரிகள் சந்திக்க முடிகின்றது. இதுவெல்லாம் வரவேற்கத்தக்க விஷயங்கள். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ பார்க்க போனீங்கன்னா நடிகர்கள்லாம் அரசியலுக்கு வர ஆரம்பிச்சிருக்காங்க. ரஜினிகாந்த் வரப்போகிறதாகவும் கமலஹாசன் ஆல்ரெடி வந்துட்டார், உங்களுக்கே தெரியும். இந்த நடிகர்களுடைய வரவால் பெரிய கட்சிகளுக்கு எதுவும் பாதிப்பு இருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்களா? பாதிப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலை. நடிகர்கள் வரக்கூடாதுன்னு யாரும் சொல்ல முடியாது. நடிகர்களும் இந்த நாட்டினுடைய பிரஜைகள் தான். அதனால் வந்து அவங்க வரக்கூடாதுன்னு யாரும் சொல்ல முடியாது. ஆனால் வந்து அவங்க வந்து எம்ஜிஆரை பார்த்தோ அல்லது ஜெயலலிதா அவர்களை பார்த்தோ அல்லது விஜயகாந்தை பார்த்தோ சூடு போட்டுக்கூடாது. அதாவது அவர்களெல்லாம் வந்து எம்ஜிஆரை பார்த்தா பல ஆண்டுகள் தொடர்ந்து ஒரு அரசியல் கட்சியில் இருந்து அனுபவப்பட்டவர். ஒரு கட்சிக்காக பிரச்சார மேடைகளில் ஏறி பிரச்சாரம் செய்து பிறகு பதவிக்கு வந்தவர், அப்புறம் தனி கட்சி தொடங்கியவர். ஜெயலலிதா அவர்களும் எம்ஜிஆருடன் பல ஆண்டுகள் ஒன்றாக இருந்து அனுபவங்களுக்கு பிறகுதான் அவர் வந்தார். விஜயகாந்த் அவர்களும் ஒரு கட்சி ஆரம்பிக்க வேண்டும் என்ற நோக்கத்திலேயே தன்னுடைய ரசிகர் மன்றத்தை கட்டமைத்து கொண்டவர். அப்படி அவர்களெல்லாம் செய்தார்கள் என்பதற்காக இவர்கள் செய்வதென்பது அவ்வளவு பெரிய ஒரு வரவேற்பை மக்களிடத்திலே பெற்றுவிட முடியாது. நீங்கள் நடிகர்கள் ஒரு இடத்திற்கு போனால் கூட்டம் கூடுகிறது, அவர்களெல்லாம் ஓட்டு போட்டு விடுவார்கள் என்று நினைக்கக்கூடாது. பல அரசியல் கட்சிகள் கூட இன்றைக்கு நடிகர் நடிகைகளை பயன்படுத்துகிறார்கள். அவங்க போய் கேட்டு உடனே ஓட்டு போட்டுருவாங்க அப்படிங்கிறதுக்காக அல்ல. கொஞ்சம் கூட்டம் சேர்த்துறதுக்கு காசு கம்மியாக செலவு பண்ணால் போதும், அதை அவங்களுக்கு கொடுத்துட்றாங்க. இதுதான் அங்கே நடக்கிற விஷயம். ஒரு நடிகை எங்கேயாவது சேலத்துக்கோ அல்லது கோயம்புத்தூருக்கோ அல்லது ஈரோடுக்கோ ஒரு ஷோரூமு திறக்க வந்தாவே கூட்டம் அதிகமாக வருது. அப்படின்னா அவ்வளோ பேரும் அந்த நடிகை சொன்னால் ஓட்டு போட்டுருவாங்கன்னு அர்த்தம் அல்ல. ஆனால் நடிகர்களை பொறுத்தளவுக்கு அவங்க வர்றதை ஒன்றும் யாரும் தடுக்க முடியாது. ஆனால் வந்த உடனே தான் முதலமைச்சர் ஆகணுங்கிற ஒரு கனவுல வர்றது வந்து யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. இன்னொன்று வந்து நான் எல்லா கட்சிகளுக்கும் சொல்கிறதெல்லாம், இப்போ நான் 2009 கட்சி ஆரம்பித்தப்ப யாரும் என்னை கூட்டணியில் சேர்த்துக்கல. 2009 நான் தனியாக தேர்தலில் நின்னேன். 12 பாராளுமன்ற தொகுதியில் தனியாக நின்று 6 லட்சம் ஓட்டுகளை பெற்று ஒரு 5-6 தொகுதிகளில் ஜெயிக்க வேண்டியவங்களை தோக்கடிச்சோம், தோக்க வேண்டியவங்களை ஜெயிக்க வச்சோம்.
அதுதான் எங்களை 2011 மறுபடியும் கூட்டணிக்கு வரவேற்றது. அதுக்கப்புறம் தொடர்ந்து வந்து கூட்டணிகள்ல நம்ம வேணும்னு விரும்புறாங்க. அதே மாதிரி எத்தனை நடிகர்கள் வந்தாலும் சரி, ஒரு தேர்தலில் அவங்கள நிரூபிக்க விடணும். அவங்களுக்கான ஓட்டு வங்கி என்ன இருக்கு அப்படிங்கிறத பார்க்காம இவங்க மற்ற கட்சிகள் கூட்டணியில் சேர்த்துக்கிட்டு அவங்கள வந்து செயல்பட்டாங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து சரியா இருக்காது. அதாவது அவங்களுடைய அதாவது ஒரு நீங்க ஆகாயத்தில் கோட்டை கட்டுற அந்த கனவுகளை அதிகப்படுத்துறது மாதிரி தான் இருக்குமே ஒழிய, தனியா விட்டு அவங்களுக்கு எவ்வளவு பேர் ஓட்டு போடுறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு அடுத்த தேர்தலில் சேர்த்துக்கிறதா கரெக்டாக இருக்கும். அதே போல வர்ற நடிகர்களுக்கும் இங்க எங்கேயாவது கூட்டணியில் போய் 2 தொகுதி வாங்கிக்கலாமா, ஒரு தொகுதி வாங்கிக்கலாமா அப்படின்னு வந்து நிலைப்பாட்டுக்கு போனாங்கன்னு சொன்னா அதோட அவங்க முடிஞ்சு போயிடுவாங்க. இல்லை, இவங்க வரவங்க எல்லாரும் முதல்வர் கனவோட தானே வராங்க எல்லாருமே. அப்படி வர்றப்ப அவங்க தனியாக தான் நிற்கணும். ஆமா, முதல்வர் கனவோட வந்துட்டு நான் கூட்டணிக்கு போவேன்னு பேசுனாவே வந்து அது தப்பான எண்ணங்கள். அப்போ வந்து அவங்களுக்கு வந்து சினிமாவில் வாய்ப்புகள் குறைஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அப்போ வருமானத்துக்கு அடுத்தடுத்த பார்க்குறாங்கன்னு அர்த்தம். இல்லை, இங்கே தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு வெற்றிடம் இருக்குது அப்படின்ற ஒரு பேச்சு இருக்கு இல்லையா? அந்த வெற்றிடம் இருக்குது அப்படிங்கிற நம்பி கூட அவங்க வரலாமா? அதாவது ஏன்னா கருணாநிதியும் இல்லை, ஜெயலலிதாவும் இல்லை, அப்படின்னு 2 பெரிய தலைவர்கள் இல்லை அப்படின்ற காரணத்தினால வெற்றிடம் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா வந்து அந்த 2 இயக்கங்களுமே வலுவான இயக்கங்கள், ஒரு கட்டமைப்பை வலுவாக கொண்ட இயக்கங்கள். இப்போ திமுக அப்படின்னா அது அதிமுகவுடைய எதிர்ப்பு இயக்கம், அதிமுகங்கிறது திமுகவுடைய எதிர்ப்பு இயக்கம். அப்போ அதிமுகவில் இருக்கிற அந்த கட்டமைப்புங்கிறது திமுகவுக்கு எதிரானது, அந்த கட்சிக்கு எதிரானது. அப்போ அந்த எதிர்ப்புங்கிறது அது அங்கே இருக்க தான் செய்யும். அப்போ அந்த கட்சி ஒன்றும் கலைஞ்சிடாது. அது வெற்றிடம்னு நம்ம வந்து சொல்லிட முடியாது. அப்படி ஒரு எண்ணத்தில் வந்து நடிகர்கள் வந்து தனியாக ஒரு தேர்தலில் நிற்கும்போது தான் அவங்களுக்கு என்னங்கிறது அவங்களுக்கு புரியும். ஏன்னா அவங்க தன்னைத்தானே கிள்ளி பார்த்துக்கணுன்னா ஒரு தேர்தலில் தனியாக நிற்கணும். இப்போது அகில இந்திய அளவில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு வீழ்ச்சி அப்படின்னு சொல்லப்படுது இல்லையா? இப்பொழுது ஒரு 3 மாநில தேர்தல்களில் அவங்க தோல்வி அடைந்திருக்காங்க, காங்கிரஸ் வெற்றி அடைந்திருக்கு. உங்களுடைய பார்வையில் பாரதிய ஜனதா கட்சி எப்படி பார்க்குறீங்க? மற்ற மாநிலங்களில் வந்து இப்போ மற்ற மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா வந்து பெரிய வீழ்ச்சி அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. ஆனால் தோற்றுருக்கிறாங்க. அவங்களுக்கு 2014 இருந்த மாதிரி அந்த வரவேற்பு இப்போ இல்லைங்கிறத தான் அது வந்து காட்டுது. தமிழகத்தை பொறுத்தளவுக்கு நாங்கள் 2014 அவங்க கூட்டணியிலையும் இருந்தவங்க. ஏன்னா கூட இருந்த கூட்டணி கட்சிகள் பல கட்சிகள் இன்னைக்கு வந்து விலகிட்டாங்க. அந்த கூட்டணி கட்சிகளை அரவணைத்து போகிறதுல வந்து கண்டிப்பாக பாரதிய ஜனதா கட்சி அவங்களுடைய கடந்த கால தவறுகளை வந்து திரும்ப எந்த இயக்கமாக இருந்தாலும் அது செய்யக்கூடாது. ஆனால் தேர்தல் நேரத்தில் நம்ம கூட்டணி வேணும், தேர்தல் முடிஞ்சுன்னா நம்ம கூட்டணி கட்சிகள் வேண்டான்னு ஒரு கட்சி வந்து நினச்சதுன்னு சொன்னால் ஒரு நீண்ட ஒரு பயணத்தில் வந்து அது அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையை உண்டாக்கும். இன்றைக்கும் கூட தமிழகத்திலே அவர்கள் சந்தித்து கொண்டிருப்பது அன்றைக்கு அவர்கள் கண்டுகொள்ளாமல் விட்ட அந்த முடிவுகள் தான். எந்த மாதிரி முடிவுகள் சொல்கிறீங்க? அது தேர்தலுக்கு அப்புறம் கூட்டணி கட்சிகள் அந்த கூட்டணி அவங்களே பல பேர் விலகிட்டாங்க இல்லையா? மதிமுக விலகினது காரணம் வந்து பாமக விலகினது. கூட்டணி கட்சிகள்னு சொல்ல முடியாது. அவங்க ஆட்சிக்கு வந்த பின்னாடி அவங்க அரவணைக்கலை. அதாவது நான் ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன்னு சொன்னால் அவங்க வந்து தேர்தல் தோல்விக்கு அப்புறம் ஏன் தோத்தம்னு கருத்துக்கள் கேட்கறதுக்கு கூட ஒரு தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய கூட்டத்தை தமிழ்நாட்டில் போடலை. இதுதான் அன்னைக்கு இருந்த நிலைப்பாடு. எனக்கு அதில் ரொம்ப வருத்தம் இருக்குது. ஏன்னா வந்து என்னதான் இருந்தாலும் நம்ம வந்து கூட்டணியில் வந்து ஒரு 1.5 மாதம் நம்ம எல்லாம் வேலை பார்த்துட்டு தேர்தல் முடிவுகளை பற்றி நம்ம விவாதிக்கிறதுக்கு கூட ஒரு கூட்டம் போடல, அதுக்கப்புறம் கவலைப்படலைன்னு சொன்னால் ஒரு பெரிய ஒரு நாட்டை ஆளுகின்ற ஒரு கட்சி சிறிய கட்சிகளை வந்து மதிக்கணும் கண்டிப்பாக. அதாவது பதவி வரும்போது பணிவு வரணும் அப்படிங்கிறது தான். இல்லை, அதுவும் அவங்க அடிப்படையாக இங்கே பலம் இல்லாத ஒரு நிலைமையில் இருக்கும் பொழுது உங்களை மாதிரி ஒரு கட்சிகளோட அடிப்படை இங்கே தானே உங்களுக்கு அதோட முக்கியத்துவத்தை வந்து இங்கே தானே பார்க்கணும். இப்போ மற்ற மாநிலங்களில் கூட அவங்க வலுவாக இருக்கலாம். தமிழகத்தை பொறுத்த அளவுக்கு அவங்க அந்த அளவுக்கு வந்து ஒரு பிரசன்ஸ் இல்லைன்னு சொன்னால் அதுக்கு தகுந்த மாதிரி கூட்டணி கட்சிகளை வந்து அவங்க அரவணைச்சு கண்டிப்பாக போகணும். அதாவது ஆரம்பத்தில் டெல்லி கூப்பிட்டு பிரதமரை தேர்ந்தெடுக்கிற வரைக்கும் அந்த கூட்டணி கட்சிகளோட அந்த எல்லாம் அரவணைச்சு எல்லாம் போனாங்க. தேர்ந்தெடுத்த நாள்ல இருந்தே அதை வந்து அவங்க விட்டாங்க. இப்போது உங்களுடைய சில பேச்சுகளில் இருந்து இப்போது நீங்கள் கூட ஒரு அறிக்கையை கூட சொல்லியிருந்தீங்க, சட்டமன்றத்தில் ஒரு கூட்டி பெருக்குவதற்கு
ஒரு படித்த 15,000 பேர் விண்ணப்பிச்சிருக்காங்க, ஒரு 14 பேருக்குன்னு சொல்லிட்டு. இது போன்ற நிலைமைகளை தடுப்பதற்கு நீங்கள் என்னென்ன சொல்ல வரீங்க? வேலையில்லா திண்டாட்டம் தமிழகம் பூராவும் குறிப்பாக படித்த இளைஞர்களுக்கு. ஏன்னா இன்றைக்கி வந்து படிப்புங்கிறது நம்ம வந்து ஒரு 50 வருஷமாக படிக்கணும்னு எல்லாத்தையும் படிக்க வச்சிட்டோம். இன்றைக்கி வந்து எவ்வளவு பள்ளிகள் நீங்கள் 50 வருஷத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 50 வருஷத்துக்கு முன்னாடி எத்தனை பள்ளிகள் இருந்தது, எத்தனை கல்லூரிகள் இருந்தது, இன்றைக்கி வந்து எவ்வளவு பள்ளிகள் எவ்வளவு கல்லூரிகள். அப்போ வந்து ஆனால் படித்து தான் ஆகணும். அது வந்து அந்த அறிவு கண்டிப்பாக வளரணும்னா படித்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஆனால் படித்த பின்னாடி வேலை வேணும். படித்த பின்னாடி வந்து அவன் எல்லா வேலையும் பண்ணுறதுக்கு யோசிக்கிறான். நீங்கள் வந்து ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்தவன், அவன் ஒரு டிகிரி வாங்கிட்டா திருப்பி விவசாயம் பண்ணுறதுக்கு யோசிக்கிறான். ஆனால் இப்போ வேறு வழி இல்லாமல் படித்தவன் விவசாயம் பண்ணக்கூடிய சூழ்நிலைகளை இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். ஆனால் வேலையில்லா திண்டாட்டம் அப்படிங்கிறத வந்து ஒரு அரசாங்கம் வந்து ரொம்ப தொடர்ந்து அட்ரஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் படித்த இளைஞர்களுக்கான வேலை. ஏன்னா கல்வி நிலையங்களை மட்டுமே திறந்துக்கிட்டு போயிட்டு இருந்தால் போதாது, நாங்கள் இதை பண்ணிட்டோம் அதை பண்ணிட்டோம்னு சொல்லி. ஆனால் தொழிற்சாலைகள் விரிவாக்கம் வந்துக்கிட்டே இருந்தது. அதில் தான் வந்து படித்தவங்களுக்கெல்லாம் வேலை கிடைச்சிக்கிட்டே இருந்தது. நீங்கள் வந்து ஒரு ஜவுளி தொழிலாக இருந்தாலும் சரி, அல்லது வந்து நீங்கள் இருக்கிற இடமே தொழிற்சாலைகள் அதிகம் இருக்கிற இடம், உங்களுக்கு அதனுடைய நேரடி விஷயங்கள் உங்களுக்கு நிறைய தெரியும். ஜவுளி தொழிலாக இருந்தாலும் சரி, கோழிப்பண்ணையாக இருந்தாலும் சரி, அல்லது லாரி தொழிலாக இருந்தாலும் சரி, அல்லது கோயம்புத்தூரை சுற்றி இருக்கிற இன்ஜினியரிங் தொழிலாக இருந்தாலும் சரி, எந்த விவசாயத்துக்கு கூட இன்றைக்கி படித்தவங்க தேவைப்படுறாங்க. ஏன்னா படித்தவங்க தான் இந்த விவசாயத்தை நீ வந்து லாபமாக பண்ண முடியும். அப்படி ஒரு அதாவது தண்ணீர் வந்து எவ்வளவு தேவையோ அவ்வளவுதான் பயிருக்கு விடணும். முதல்ல தெரியாது நமக்கு, எல்லாம் தண்ணி அப்படி திறந்து விட்டுருவாங்க. இப்போ வந்து என்ன டெக்னாலஜி வந்துருச்சுன்னு சொன்னால், அந்த வேரில் எவ்வளவு தண்ணி தேவையோ அதை மானிட்டர் பண்ணி இன்னைக்கு தண்ணி கொடுக்குற அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. இப்போ இதை படித்தவன் தான் பண்ண முடியும். அப்போ படித்தவர்களுக்கு அது அந்த விரிவாக்கங்கள் எல்லா தொழிலையுமே தொடர்ந்து விரிவாக்கம் வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் இந்த கடந்த ஒரு 7-8 ஆண்டுகளாக ஒரு தொய்வை சந்திக்கின்றோம். நீங்கள் வந்து தொழிற்சாலைகள் விரிவாக்கமே போகலை. பல தொழிற்சாலைகள் மூடிட்டாங்க, நடத்த முடியாமல். ஏன்னா லாபம் கம்மி, லாபம் இல்லாமல் தொழிற்சாலையை நடத்த முடியாது. அப்போ அரசாங்கங்கள் அதை பார்க்கணும். ஏன்னா வேலை படித்தவங்க அத்தனை பேர்த்துக்கும் அரசாங்கமே வேலை கொடுத்துட முடியாது. 14 பேர் ஸ்வீப்பருக்கு கால்ஃபார் பண்ணால் 15,000 பேர் படித்தவங்க அப்ளை பண்ணுறான். அப்போ நிலைமை இப்படி இருக்கு. அப்போ இதில் ஒன்று பார்க்க போனால் இந்த அரசாங்க வேலை அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தினால கூட இவங்கெல்லாம் முயற்சி செய்யலாமோ? ஏன் அதாவது இப்போ தனியார் துறையில் வேலை வாய்ப்புகள் கிடையாது. இப்போ உங்களுக்கு வந்து தனியார் துறையில் வேலை வாய்ப்புகளை கொடுக்கறத அரசாங்கம் ஊக்குவிக்குதா? இப்போ நான் வந்து உலக முதலீட்டாளர் மாநாட்டெல்லாம் நடக்கிறது இல்லையா, இவங்க இது மாதிரி தொழிலாளர் நிறைய செய்யறது நடக்குது. பட் அதில் வந்து எப்படின்னா, நீங்கள் வந்து முதலீடுகள் நிறையா வருதுன்னு சொல்லிட்டு அதிகமாக வேலை கொடுக்க முடியாத கம்பெனிகளுக்கு வந்து நீங்கள் அனுமதி கொடுத்து அதை முதலீடுகளை சொல்லி பிரயோஜனம் கிடையாது. எவ்வளவு பேர்த்துக்கு வேலை கிடைக்கும், படித்தவங்க எவ்வளோ பேர்த்துக்கு வேலை கிடைக்கும், படிக்காதவங்க எவ்வளோ பேர்த்துக்கு வேலை கிடைக்கும், அதை கணக்கு போடணும். அப்போ வேலை கொடுக்குற தனியார் கம்பெனிகளுக்கு அரசாங்கம் அந்த ஊக்கத்தை கொடுக்கணும். என்ன ஊக்கத்தை கொடுக்குறாங்க? இப்போ வந்து நான் வந்து இப்போ 5,000 பேர்த்துக்கு வேலை கொடுக்குறேன், நான் வந்து டெக்ஸ்டைல் எக்ஸ்போர்ட்ஸ் பண்ணுறேன், ஒரு 5,000 பேர்த்துக்கு நான் வேலை கொடுக்குறேன். ஆனால் அரசாங்கத்தின் தரப்புல இருந்து எனக்கு என்ன ஊக்கம் இருக்குது? அரசாங்கம் கொடுக்க வேண்டிய வேலையை ஒரு 5,000 குடும்பத்தை நான் வாழ வைக்கிறேன். அதுக்கு அரசாங்கத்தினுடைய ஊக்கம் எனக்கு என்ன இருக்கு? அப்ப அரசாங்கம் வந்து அதிகமா வேலை கொடுக்கிற அந்த நிறுவனங்களுக்கு எப்படி ஊக்கத்தை கொடுக்கலாம்? குறைஞ்சபட்சம் அவங்களெல்லாம் வந்து வருஷத்துல ஒரு முறை கூப்பிட்டு ஒரு பாராட்டவாது செய்யலாம். எவ்வளவு பேருக்கு வேலை கொடுக்குறாங்கிறது ரெக்கார்டில் இருக்கு, எல்லாம் கணக்கில் இருக்கு. அப்போ வந்து ஒரு வேலை கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு வந்து கண்டிப்பா அதற்கான அந்த ஒரு அங்கீகாரம் அரசாங்கம் கொடுக்கணும். அப்படிப்பட்ட விஷயங்கள் தான் ஊக்குவிக்கும். இப்போ லாபம் இருக்கிறப்ப அரசாங்கம் ஊக்குவிக்க வேண்டிய அவசியமே இல்லை, அது பாட்டுக்கு பண்ணிகிட்டே இருப்பாங்க. லாபம் குறையிறப்ப அவங்கள வந்து ஒரு காப்பாற்றணும், அவங்கள வந்து தக்க வைக்கணும் அப்படின்னு சொன்னால் அரசாங்கம் அதற்கான முயற்சிகளை பண்ணணும். குறைஞ்சபட்சம் இது மாதிரி இருக்கிற கம்பெனிகளை கூப்பிட்டு அவங்களுடைய பிரச்சனை என்ன துறை வாரியா, இப்போ ஜவுளி தொழில் அப்படின்னு சொன்னால் ஜவுளி தொழிலில் ஈடுபட்டிருக்கவங்களை துறை வாரியாக அழைச்சி உட்கார வச்சு முதலமைச்சரோ அமைச்சர்களோ அதிகாரிகளோ எல்லாம் அமர்ந்து உங்களுடைய பிரச்சனைகள் என்ன ஒரு நாள் பூரா கேட்கலாம், அதற்கான தீர்வை காண முடியும். பிரச்சனைகளை கேட்கவே இல்லைன்னா எப்படி தீர்வு காண முடியும்? அப்படி பல துறைகள் இருக்குது. இதெல்லாம் பண்ணாதான் வேலை வாய்ப்புகள் அதிகமாகும். வர்ற காலத்தில் படித்தவங்களுக்கு வேலை கொடுக்கணும்னா அரசாங்கம் மட்டுமே கொடுக்க முடியாது. தனியார், அதாவது அரசாங்கம் வந்து இன்னைக்கு வந்து 5% கொடுக்குதுன்னா
100% வந்து தனியார் நிறுவனங்கள் தான் கொடுக்குறாங்க. அப்போ வந்து அவங்களோட பிரச்சனைகளை வந்து களையிறதுக்கு அரசு முயற்சி பண்ணணும். அதாவது நம்ம முதலீட்டாளர்கள் மாநாட்டை போட்டு போட்டு புதுசாக முதலீடுகள் ஈர்க்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இருக்கிற தொழிற்சாலைகளை காப்பாற்றணும். அப்போ அதுக்கான முயற்சிகள் தான் இருக்கிறவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு பேசுறது. இப்போ இந்த ஜிஎஸ்டினால பாதிப்புகள் எதுவும் தொழிற்சாலைகளுக்கு தொழில் பண்ணுறவங்களுக்கு இருக்கா அன்றைக்கி? கண்டிப்பாக இருக்குது. அதாவது பெரிய கம்பெனிகளுக்கு ஜிஎஸ்டினால பாதிப்பு இல்லாமல் இருக்கலாம். ஏன்னா வந்து பல அரசியல் தலைவர்கள் வந்து வெறும் நடக்காத மட்டும்தான் பேசுகிறாங்க. உங்களை போன்றவர்களுக்கு தான் அதில் தொழில் சம்மந்தப்பட்டவர்களுக்கு விஷயம் தெரியும். அது ஜிஎஸ்டிங்கிற ஒன்று தேவை தான், அதில் ஒன்றும் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா வந்து ஒரு பொருள் இங்கே நம்ம தயாரிக்கிறோம், இன்னொரு ஸ்டேட்டில் இன்னொரு பொருள் தயாரிக்கிறாங்க. அகில இந்திய அளவில் வந்து அந்த பொருளுக்கான விலையை வந்து ஒவ்வொருத்தரும் நிர்ணயிக்கிறப்ப அங்கே இருக்கிற வரியை பொறுத்து அவங்க விலை மாறும். இல்லை மகாராஷ்டிராவில் ஒரு பொருள் தயாரிக்கிறாங்க, தமிழ்நாட்டில் ஒரு பொருள் தயாரிக்கிறோம், 2 பேருமே எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். அப்போ அங்கே மேனுஃபேக்சரிங் காஸ்ட்டு அங்குள்ள சுச்சுவேஷனை பொறுத்து இருக்கும். இப்போ இதை வந்து ஒரு பொது உடைமை ஆக்குற மாதிரி வந்து அது வந்து ஒரு நல்ல விஷயங்கள் தான். ஆனால் வந்து இவ்வளவு வரி போட்டு அதை வந்து பயமுறுத்தி இருக்கக்கூடாது ஒன்று அரசாங்கத்தின் தரப்பில். அதே போல் வந்து அந்த நடைமுறைகள்லாம் வந்து அவ்வளவு சுலபமான நடைமுறைகள் அல்ல. இப்போ ஒரு பெரிய கம்பெனிகளுக்கு அது சுலபம். ஏன்னா வந்து நிறைய வேலையில் நிறைய பேர் அதிகாரிகள் நிறைய பேர் அந்த கம்பெனியில் இருப்பாங்க. ஆனால் அவங்க அதனோட படித்து தெரிஞ்சு அதை வந்து கரெக்டாக கொண்டு போயிடுவாங்க. ஆனால் பல நிறுவனங்கள் அக்கௌண்டண்ட்டே இருக்க மாட்டாங்க. எல்லாமே வந்து அந்த தொழில் பண்ணுறவங்க தான் பண்ணுவாங்க. ஸோ அப்போ அவங்களுக்குலாம் இது வந்து ரொம்ப சிரமமான விஷயமா இருக்குது. அந்த லிமிட்டை வந்து இவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றுனாலும் கூட அது போதாது. அதெல்லாம் வந்து மற்றொரு நிலைப்பாடும் முழுமையாக இல்லாமல் முதல்ல ஒரு அறிவிச்சாங்க, அதுலேருந்து திருப்பி கொஞ்சம் குறைச்சாங்க. அவங்களோட பயம் என்ன, நம்ம வந்து எப்படின்னா அவங்க இடத்துல வந்து நம்ம பார்க்கணும். நான் வந்து எல்லாரும் பேசுகிற மாதிரி நான் பேசிட முடியாது. அவங்க வந்து எவ்வளவு டேக்ஸ் கலெக்ஷன் வருதுன்னு அவங்களுக்கு தெரியலை. ஜிஎஸ்டி அறிமுகப்படுத்த முன்னாடி எவ்வளோ வரும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியலை. குறைச்சி அறிவிச்சுட்டு அதிகப்படுத்தினா பேர் கட்டுரும் அவங்க வந்து அப்படி நினச்சிருக்கலாம். அதனால் நிறைய அறிவித்து அதை வந்து அவங்க குறைக்கிறாங்க. அது வந்து ஒரே அடியாக குறைச்சிடணும், ஃப்ளாட் ஆக்கிடணும். நீங்கள் வந்து இப்போ வந்து மலேசியாவில் பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து ஒரே ஃப்ளாட் எந்த நாட்டில் எடுத்தாலும் இது மாதிரி வேறு வேறு ஸ்லாபில் வந்து டேக்ஸ் கிடையாது. ஒரு 6%, ஒரு 8% எல்லாத்துக்குமே ஸ்டாண்டர்ட் டேக்ஸாக இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு வந்தால் தான் இது வந்து நம்ம வந்து எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி ஆக்கணும் அப்படிங்கிறது. எல்லா பொருளுக்கும் ஒரே மாதிரி தான் அது கரெக்டாக இருக்கும். இந்த ஜிஎஸ்டினாலையும் டிமார்டேஷன் இது மாதிரி சில விஷயங்கள்னால மத்தியில் ஆளக்கூடிய அரசுக்கு ஒரு இறங்குமுகம் இதற்காக கூட இருக்கலாம்னு வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது. நான் தான் சொன்னேன், அதாவது சரியாக நடைமுறைப்படுத்தலை. அதுதான், அதாவது ஜிஎஸ்டியோ அல்லது டிமார்டைசேஷன் வந்து அவங்களுக்கு வந்து பண மதிப்பிழப்பு நடவடிக்கை வந்து அவங்க ஒரு வேற ஒரு எண்ணத்தில் அதை பண்ணாங்க. அதில் வந்து அவங்க ஃபெயிலுங்கிறத அவங்க ஏற்றுக்கிட்டு இருக்கணும். அன்னைக்கு வந்து கண்டிப்பாக அது தோல்வி தான். நீங்கள் வந்து இன்னைக்கு வரைக்குமே எவ்வளோ பணம் ரிசர்வ் பேங்க் திருப்பி வந்ததுன்னு இன்ன வரைக்கும் சொல்ல, இன்னைக்கு வரைக்குமே டிக்ளேர் பண்ணலை. அப்படின்னா அது ஃபெயிலியர் தான். அது திருப்பி வந்து அவங்க ஏதோ 2000 ரூபா நோட்டை வந்து நிறுத்த போகிறாங்க இப்படிலாம் வந்து செய்திகள் வந்து வந்துட்டு இருக்கு. அது வந்து பலன் அளிக்கலை. அப்படிங்கிறது உண்மை. அதனால் அந்த ஒரு தேக்க நிலை நீங்கள் வந்து கண்டிப்பாக இது ஒரு மிகப்பெரிய மாற்றம். ஜிஎஸ்டினாலோ நாடு தழுவிய ஒரு பெரிய மாற்றம், பண மதிப்பிழப்பு நடவடிக்கைனாலும் நாடு தழுவிய ஒரு பெரிய மாற்றம். கண்டிப்பாக அது வந்து ஒரு 6 மாதம் அந்த தொழிலையே வந்து டோட்டலாக ஸ்தம்பிக்க வச்சுது அப்படின்னு சொன்னால் மிகையாகாது. கொஞ்சம் கொஞ்சமாக இன்னைக்கு பிக்கப் ஆகுது. ஆனால் இருந்தாலும் அதில் ஏற்பட்ட தாக்கம் இன்னும் இருக்கிறது. உங்களுடைய சமீபகால பேச்சுக்கள், சமீபகாலம் இல்லை பல பேச்சுக்கள்லேருந்து என்ன தெரியுது அப்படின்னு நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் பிசிஆர் சட்டத்திற்கு எதிராக பல்வேறு பேச்சுக்கள் நீங்கள் போராட்டங்கள் நடத்திருக்கீங்க. நீங்கள் வந்து ஃப்ரீயாக நாங்கள் ஜாமீனில் எடுக்கிறோம் அப்படின்ற அளவுக்குலாம் நீங்கள் பேசுகிறீங்க. நீங்கள் இது தாழ்த்தப்பட்டவர்கள் மத்தியில் உங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு விரிசலை ஏற்படுத்தாதா? அது பிசிஆர் சட்டம் தவறாக பயன்படுத்தப்படுவதை நாங்கள் எப்போதும் கண்டிக்கிறோம். இது நாங்கள் மட்டுமல்ல, எல்லாரும் கண்டிச்சு தாகணும். எந்த சட்டம் தவறாக பயன்படுத்தப்பட்டாலும் அது வந்து கண்டிக்கப்பட வேண்டியது. இந்த சட்டம் வந்து இப்போ கூட சென்னை உயர்நீதிமன்றத்தில் கூட அது சொல்லியிருக்காங்க. அதாவது பிசிஆர் சட்டம் ஒரு சமுதாயத்தினுடைய பாதுகாப்புக்காக இயற்றப்பட்ட சட்டம், இன்றைக்கு பழிவாங்குவதற்காக பயன்படுத்தப்படுகிறது. அப்படி படுவதை நீதிமன்றம் கண்டிக்கிறதுன்னு உயர்நீதிமன்றத்தில் நீதிபதியே அதை வந்து சொல்லியிருக்காரு.
இது வந்து சென்னை போன்ற நகரங்கள் இருக்கவங்களுக்கு அது தெரியாது. நான் கூட 10 வருஷத்துக்கு முன்னாடி சென்னை நகரத்தில் நான் தொழில் பண்ணிட்டு இருக்கிறப்ப எனக்கு இதை பற்றி தெரியாது. எப்போ நான் வந்து கிராமங்களுக்கு பயணிக்க ஆரம்பித்தனோ அப்போ இதனுடைய தாக்கம் அதிகமாக இருக்குது. ஏன்னா விழிப்புணர்வு இல்லாத மக்கள் கிராமங்களில் நிறைய வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். சட்டம்னா என்னன்னே தெரியாது. அவங்க மத்தியில் வந்து இந்த சட்டம் வந்து தவறாக பயன்படுத்தப்பட்டு அவர்கள் மிரட்டப்பட்டார்கள். அப்போ அது மாதிரி மிரட்டப்படுபவர்களுக்கு ஒரு தைரியம் கொடுக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காகத்தான் அந்த ஏன்னா அது ஒரு பெரிய தாக்கத்தை அன்றைக்கி 2008 பார்த்தீங்கன்னு சொன்னால் கொங்கு மண்டலத்தினுடைய பல கிராமங்களிலே மக்கள் இந்த சட்டத்தை பார்த்து பயந்து போயிருந்தார்கள். அப்படி பயந்து போயிருக்கிறப்ப அவங்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கணும் தான் யார் மீது பொய்யான பிசிஆர் வழக்கு புனையப்பட்டாலும் சென்னை உயர்நீதிமன்றத்திலே இலவசமாக முன்ஜாமீன் எடுத்து தரப்படும் என்று 2008 ஜனவரி 5ஆம் தேதி திருச்செங்கோட்டில் நான் அறிவித்தேன். இன்றைக்கு வரை அதை செயல்படுத்தி கொண்டிருக்கின்றேன், என்றைக்கும் செய்வேன். இப்போ நீங்கள் சொன்னது தான், அதாவது நகரத்தை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் வெளியில் தெரியாமல் இருக்குது, பல பேர் வாழ்கிற இடம்னு. இதே தான் அவங்களும் சொல்கிறாங்க, கிராமங்களில் தான் இந்த தாழ்த்தப்பட்டவர்கள் மேலே அதிகமான கொடுமை நடக்கிறது, வன்கொடுமை நடக்கிறதுன்னு அங்கே நடக்கிறத சொல்கிறாங்க. நீங்கள் வந்து கொங்கு மண்டலத்தில் அது மாதிரி வன்கொடுமை நடந்த ஒரு விஷயம் சொல்லுங்க பார்ப்போம். சொல்ல முடியாது. யார் நான் பல பேர்த்திட்ட கேட்டேன். அதாவது வட மாவட்டங்களில் பல பிரிவுகள், வட மாவட்டங்களில் தென் மாவட்டங்களில் பெரிய சாதி கலவரங்கள் நடந்திருக்கு. ஆனால் கொங்கு மண்டலத்தில் கொங்கு மாவட்டங்களில் இதுவரைக்கும் எந்த ஒரு சாதி கலவரமும் பெரிய அளவில் நடந்ததாக வரலாறே கிடையாது. அப்படியே அங்கே ஒரு கலவரம் நடந்திருந்தா 1-2 கலவரம் நடந்திருக்கு. அது வந்து கவுண்டர்களுக்கும் வன்னியர்களுக்கும் நடந்திருக்கு. கவுண்டர்களுக்கும் வன்னியர்களுக்கும் அங்கே வந்து அதிகமாக இருக்கிற தாழ்த்தப்பட்ட சமுதாயம் அருந்ததியர்கள். நாங்கள் அருந்ததியர்களுக்கு ஆதரவாக இருப்பவர்கள். அதாவது அருந்ததியர்களுக்கு அவர்களுடைய இளைஞர்களும் முன்னேற வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுபவர்கள். அதாவது யார் வந்து எந்த இடத்துல ஒரு சரியான வேலை வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கிறார்களோ அங்கே தான் இளைஞர்கள் ஒரு வன்முறைக்கு தூண்டப்படுவார்கள். அதுதான் வட மாவட்டங்கள்லையும் தென் மாவட்டங்களையும் நடக்கிறது. ஆனால் கொங்கு மாவட்டங்களை பொறுத்த அளவுக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலை கிடையாது. அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையில் அங்கே இருக்கிற தாழ்த்தப்பட்ட சமுதாய பெருவாரியான அருந்ததியர் மக்கள் எந்த காரணத்தை கொண்டும் எங்களுக்கு எதிரிகள் அல்ல. உங்களை போல இருக்கிறவங்க இது மாதிரி சொல்லி 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 வந்து அது என்னமோ அங்கே வந்து இருக்கிற மாதிரி ஒரு மாயைக்கு உருவாக்குறீங்க. அப்படி ஒரு இன்சிடென்ட் சொல்லுங்க பார்ப்போம். கவுண்டர்களுக்கும் அருந்ததியர்களுக்கும் இது ஒரு பிரச்சனை வந்தது இல்லை. இப்போ பிரச்சனையே இல்லை அப்படிங்கும் பொழுது எப்படி வந்து பிசிஆர் சட்டம் தவறாக பயன்படுத்தப்பட முடியும்? பிசிஆர் சட்டம் வந்து அருந்ததியர்கள் தான் போடுறாங்கன்னு சொல்ல முடியாது. நீங்கள் வந்து 1-2 பேர் இருக்கிறது தான் பிரச்சனைங்க. அதாவது இது வந்து எப்படின்னா சில அமைப்புகள் சமுதாயம் கிடையாது. சில அமைப்புகள் தங்களுடைய வளர்ச்சிக்காக இதை பயன்படுத்தி கொள்கிறார்கள். இதுதான் வந்து அங்கே பிசிஆர் போடப்படுதே ஒழிய ஒரு சமுதாயத்தை சார்ந்தவர்கள் தன்னெழுச்சியாக இந்த பிசிஆர் போடுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. இதில் ஒரு வருமானம் கிடைக்குது. இது ஒரு பிசிஆர் போட்டால் இதில் வந்து யார் மேலே போட்டாங்களோ அவங்ககிட்ட வந்து டீல் பண்ணி ஒரு அமௌண்ட் பறிக்கக்கூடிய அரசியல் ரீதியாக உங்கள் எதிரான அமைப்புகள் சொல்ல வரீங்க. அப்போ அதாவது அவங்களோட அமைப்பு வளர்ச்சிக்காக அவங்களுடைய சுய தேவைகளுக்காக இந்த சட்டத்தை அவங்க தவறாக பயன்படுத்துகிறாங்க. அங்கே தான் வந்து இந்த பிசிஆர் போடப்படுதே ஒழிய ஒரு சமுதாயம் தானாக வந்து மேலே பிசிஆர் போடுறாங்கன்னா அப்படி ஒரு நிகழ்வே கிடையாது. ஆனால் இதைத்தான் நாங்கள் கண்டிக்கிறோம், அதை வந்து தடுக்கிறோம். ஆனால் இந்த 10 ஆண்டுகளில் கண்டிப்பாக அது மாதிரி இயக்கங்களுடைய அந்த ப்ரெசன்ஸை கொங்கு மண்டலத்தில் கண்டிப்பாக நிறுத்தியிருக்கோம். நாங்கள் அப்படி மற்ற பகுதிகளிலிருந்து உள்ள நுழையிறதையும் அது எல்லையிலேயே தடுத்துருக்குறோம். ஏன்னா பொதுவாக உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், தென் மாவட்டங்கள்லையும் வட மாவட்டங்கள்லையும் இரு பிரிவுகளுக்கு அதிகமாக சண்டை வரும் நீங்கள் சொன்னீங்க. அப்போது அவர்கள் யாருமே வலுவாக உங்களோட மண்டலத்தில் இல்லாத போது எப்படி பிரச்சனைகள் வரும் தான் கேட்குறேன், வேற ஒன்றும் இல்லை. வலுவாக இல்லைனாலும் 1-2 பேர் போதுமில்ல. நீங்கள் வந்து இது வந்து வலுவாக இல்லைனாலும் அங்கங்கே இது வந்து பிரச்சனையை உருவாக்குறதுக்கு வந்து இப்போ ஒரு பெரிய கூட்டம் இருக்குது. நாமக்கல்லில் வந்து இவ்வளோ பெரிய மாநாடு போடுறோம். உள்ளே வந்து லட்சக்கணக்கான பேர் வந்திருக்கிறப்ப ஒருத்தன் போதும் பிரச்சனையை உண்டாக்குறதுக்கு. நீங்கள் வந்து அதில் பாதி பேர் பிரச்சனை உண்டாக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இப்போ அது மாதிரி யாராவது 1-2 பேர் வந்து அங்கங்கே கிராமத்தில் இருந்துக்கிட்டு அவங்க வந்து மற்றவங்களுக்கு கொடுக்குற அந்த தொல்லைகள் அதுதான் ஒரு எதிர்ப்பை சம்பாதிக்குது. இல்லை, இது வந்து உங்கள் மேலே உங்களுக்கும் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவருக்கும் ஒரு பிரிவை உண்டாக்காதான்னு கேட்குறேன். அப்படி உண்டாக்குற மாதிரி எனக்கு தெரியலை. ஏன்னா வந்து இது வந்து ஒரு சமுதாயம் சம்பந்தப்பட்டதல்ல. ஒரு குறிப்பிட்ட ஒரு இயக்கத்தை சார்ந்தவர்கள், ஒரு சில தனிப்பட்ட மனிதர்களை சார்ந்தது.
அதனால் மொத்த சமுதாயமே எங்கள் மேலே பிசிஆர் போடுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அது மாதிரி ஏன்னா உங்களுடைய பேச்சுக்களே அதிகமாக நீங்கள் பிசிஆர் பற்றி நிறைய பேசுகிறீங்க, மேடை பேச்சுக்களில் மிகப்பெரிய பேச்சு அதான் பேசுகிறீங்க. பேசி தான் ஆகணும், நான் பேசி தான் ஆகணும். ஏன்னா பொய்யான பிசிஆர் அப்படிங்கிறது இது வந்து எப்படின்னா ஒரு குடும்பத்தையே மிரட்டக்கூடியது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிறுவனத்தில் வேலை பார்க்குறாங்கன்னு சொன்னால் ஏன் வேலை பார்க்கலன்னு கேட்டால் கூட அங்கே வந்து போடக்கூடிய அந்த ஏன்னா அந்த சட்ட பிரிவு அப்படி இருக்குது. அதுதான் உச்சநீதிமன்றத்தின் நீதிபதி மேலேயே போட்டாங்க. உச்சநீதிமன்றத்துடைய 9 நீதிபதிகள் மேலே இன்னொரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த நீதிபதி போட்டார் பொய் வழக்கு. அப்போதான் உச்சநீதிமன்றம் விழிச்சுக்கிட்டு இந்த சட்டத்தை விசாரிக்காம கைது பண்ணக்கூடாதுன்னு ஒரு உட்பிரிவு வந்து மாற்றினாங்க. அதைத்தான் போராட்டங்கள் பண்ணி ஆட்சியில் இருப்பவர்கள் பயந்து கொண்டார்கள், அந்த ஓட்டுகள் பாதிக்குமா அப்படிங்கிறதுனால. இந்த இடத்துல அதான் இது வந்து ஒரு ஓட்டுகளுக்கான ஒரு பார்வையா இருக்கிற மாதிரி தெரியுதா? அதாவது சாதி ரீதியாக ஓட்டுகள் வந்து பிரியுது. இல்லை, நான் தான் சொன்னேன், இது வந்து அரசியல் கட்சிகள் பயப்படுகிறார்கள், அவ்வளோதானே ஒழிய இது கண்டிப்பாக தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த மொத்த சமுதாய மக்களும் இதற்கு ஆதரவாக இல்லை. அவர்களுக்கு இது தேவையும் இல்லை. அவன் வேலையை அவன் பார்த்துட்டு இருந்தா எங்கும் பிரச்சனையே கிடையாது. அது போல இந்த தூண்டுதல்கள் தான் இதுக்கு காரணம் சொல்றீங்க. 100% சொல்லுங்க. அவர்கள் யாரும் உள்ளே வர்றதுக்கு நிறைய தடுத்துட்டோன்னு நீங்க நிறைய வார்த்தை சொல்றீங்க இல்லையா? இப்போ நீங்க மேடைகளில் பேசும்பொழுது அந்த உணர்ச்சிகள் எல்லாருக்கும் புரியுதா? அது கண்டிப்பா புரியும். அதாவது இது வந்து எப்படின்னா, நாங்கள் வந்து சரி நீங்கள் வந்து எல்லையிலேயே தடுத்துட்டீங்க, யாருமே அங்கே கிடையாது, நீங்கள் ஏன் என்ன பேசிக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் பேசிக்கிட்டே தான் இருக்கணும். அப்போ தானே வராமல் இருந்துக்கிட்டே இருப்பாங்க. நான் பேசல அந்த பிரச்சனை அங்கே இல்லை அப்படிங்கும் பொழுது அதுக்கு தான் நீங்கள் கேட்குறேன், பேசுறதை விட்டுட்டா எல்லாம் தாண்டிடுவாங்க. உள்ள வராம இருக்கிறதுக்காக பேசுறேன்றீங்க. நான் நினைச்சேன் இல்லாத பிரச்சனை எதற்காக நீங்க இவ்வளவு தூரம் பேசணும் அப்படிங்கிற எச்சரிக்கையை நான் கொடுத்து தான் ஆகணும். அந்த எச்சரிக்கையில் எப்பவுமே நம்ம வந்து இப்போ நீங்க சொல்லும்போது நிறைய பிரச்சனை இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு தோற்றம் வெளியிலிருந்து பார்க்கும்போது தோணுது. 2008 ஒப்பிடும்போது இப்போ வந்து 90% குறைஞ்சிருக்கு. அதையும் நாங்கள் ஏற்றுக்கிட்டு தான் வேணும். 2008 ஒப்பிடுறப்ப இன்னைக்கு வந்து அதில் அப்போ இருந்ததை விட இப்போ 90% குறைஞ்சிருச்சு. இன்னும் 10% இருக்குது. மொத்தமாக இல்லைன்னு சொல்ல முடியாது. அதை நாங்கள் வரவேற்க தான் செய்கிறோம். இன்றைக்கி வந்து பொய் பிசிஆர் வழக்குகள் போடுவது பெரும் அளவில் இன்றைக்கு குறைந்திருக்கிறது. ஆனால் அது வந்து நீங்கள் சொல்லும்போது சொல்கிறீங்க எந்த கட்சியை சார்ந்தவர் இருந்தாலும் பரவாயில்லை அப்படின்ற வார்த்தைகள்லாம் சொல்கிறீங்க. இது வந்து ஒரு சமுதாயத்துக்காக நான் சொல்லலை, அது ஒரு சமுதாயத்துக்கு எப்பவுமே நான் சொல்லிட்டு இருக்கிறேன். எந்த கட்சியை சார்ந்தவராக இருந்தாலும் சரி, எந்த சமுதாயத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, இந்த பிசிஆர் பொய் வழக்கு போட்டால் கண்டிப்பாக அவர்களை காப்பாற்றுவதற்கு நாங்கள் களத்தில் நிற்போம். இந்த பிசிஆர்ன்ற இந்த ஒரு சட்ட பிரிவே வேண்டாம்ன்ற மாதிரி நினைக்கிறீங்களா நீங்கள்? சட்டப்பிரிவு வந்துங்க அது இந்திய அளவில் இருக்கிற சட்டம். மற்ற மாநிலங்களில் என்ன பிரச்சனைகள் இருக்குன்னு எனக்கு தெரியாது. இதை வந்து ஒரு எல்லாரும் பேசுகிற மாதிரி நான் திருப்பி சொல்கிறேன். நம்ம வந்து விவரம் தெரிஞ்சு பேசுகிறதில் அர்த்தம் கிடையாது. தமிழ்நாட்டுக்காக ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருவாங்களா? நடக்காத காரியத்தை கேட்டு பிரயோஜனம் கிடையாது. அதனால் இந்தியாவில் தமிழ்நாடுங்கிறது எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது. அப்போ மற்ற மாநிலங்களில் இருக்கிற பிரச்சனை நமக்கு தெரியாது. ஆனால் நம்மளை பொறுத்த அளவுக்கு அதுலேருந்து நம்மளை பாதுகாத்துக்கணும். அதை வந்து அரசாங்கத்தில் இருக்கிறவங்க அதுக்கு உறுதுணையாக இருக்கணும், காவல்துறை அதுக்கு உறுதுணையாக இருக்கணும். ஏன்னா காவல்துறைக்கு அது வந்து உண்மையான வழக்கா பொய் வழக்கா அப்படிங்கிறது காவல்துறைக்கு தெரியும். பொதுவாக இன்னொரு குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது, கலப்பு திருமணங்களை நீங்கள் கடுமையாக எதிர்க்கிறீர்கள் அப்படின்னு. ஒரு ஜாதிய மனோபாவம் இதில் தெரியுது அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டுகள் சொல்றாங்க. இதை நீங்க ஒத்துக்கிறீங்களா? எப்படின்னா, இது வந்து ஒரு திருமணம் ஆனவர்கள், அப்படிப்பட்ட மணமக்கள் காலங்காலத்துக்கும் நிம்மதியாக வாழ வேண்டும் என்பதில் எந்த பெற்றோருக்கும் மாற்று கருத்து இருக்க வாய்ப்பு கிடையாது. எல்லோருக்கும் தெரியும், இன்றைக்கு இருக்கிற சமூக சூழ்நிலை, சமூக வலைதளங்களுடைய ஒரு ஆக்கிரமிப்பு. பள்ளியில் படிக்கும் போதே குழந்தைகள் திசை மாறுவதற்கான வாய்ப்புகள் இன்றைக்கு நிறைய இருக்கிறது. ஒரு 23, 24 வயதிற்கு பிறகு ஒரு பெண் ஒரு முடிவெடுத்து ஒரு காதலித்து திருமணம் செய்து கொள்கிறாள் என்று சொன்னால் அவள் தன்னுடைய வாழ்க்கையை சரியாக அமைத்துக் கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் 18 வயதிலே, 19 வயதிலே, 20 வயதிலே
நீங்க ஒரு டிகிரி முடிக்கிறதுக்கு முன்னாடியே கூட இது மாதிரி பிரச்சனைகள் வருவதெல்லாம் 20 வயதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த பெண்கள் தான். என்ன சூழ்நிலைகள் யதார்த்தம் என்பதை புரிந்து கொள்ளாமல், காதல் என்றால் என்னவென்றே தெரியாமல் ஒரு ஈர்ப்புல அது திசை மாறி செல்லுபவர்கள் தான் தங்கள் வாழ்க்கையை கெடுத்துக் கொள்கிறார்கள். நாங்கள் அதுல முன்னிறுத்தி பேசுவது, எந்த ஜாதியாக இருந்தாலும் சரி, அப்பா அம்மாவுடைய கருத்துக்களை குழந்தைகள் கண்டிப்பாக கேட்க வேண்டும். இதுல எந்த சமுதாயத்திற்கும் மாற்று கருத்து இருக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா மேலை நாடுகளை போல நாம் இந்த வாழ்க்கை முறை கிடையாது. மேலை நாடுகள்ல 16 வயசு ஆகிட்டாவே பையனோ பொண்ணோ யாரா இருந்தாலும் வீட்டை விட்டு வெளியே போயிடுவாங்க. அப்படி போகலன்னா பேரண்ட்ஸே துரத்திடுவாங்க. ஆனா நம்ம அப்படி அல்ல. நம்ம கடைசி வரைக்கும் நமக்குள்ள நம்ம பொண்ணு நம்ம கலாச்சாரம் பண்பாடு அப்படி இருக்கு. அப்படி இருக்கிற இந்த சூழ்நிலையில தாய் தகப்பனுக்கு சரியான மரியாதையை கொடுக்கணும். தாய் தகப்பனே முடிவு செய்து சில கலப்பு திருமணங்கள் நடக்கிறது. தாய் தகப்பனே முடிவு செய்து ஒரு நல்ல இடம் என்று அவங்க முடிவு செய்து பண்றதை யாருமே எதிர்க்க முடியாது. அதாவது தாய் தகப்பனுக்கு தெரியாம பண்ணாவே அதை ஒருத்தர் தாய் தகப்பனுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைச்சா அது தப்புன்னு அர்த்தம். அப்படிப்பட்ட தவறுகளை குழந்தைகள் செய்யக்கூடாது என்பதில் தான் நாங்கள் கண்ணும் கருத்துமா இருக்கு. நீங்க சொல்றது காதல் திருமணத்தை தனியா சொல்றீங்களா, கலப்பு திருமணத்தை சொல்றீங்களா? இல்ல, இது எப்படின்னா, நீங்க ஒரே ஜாதியில நடக்கிற காதல் திருமணங்கள் கூட எதிர்க்கப்படுகிறது. ஒரே ஜாதியில் நடக்கிற இரண்டு ஒன்று தான். நீங்க கலப்பு திருமணத்தை காதல் திருமணத்தை எதிர்க்கிறீங்களா? கலப்பு திருமணங்கள்னாவே 195% அது காதல் திருமணங்கள் தான். நீங்க அப்படிதான் இருக்கணும். தாய் தகப்பனுக்கு தெரியாம நடந்ததுன்னா அது என்னவா இருக்கும்? அப்படிதான் இருக்கணும். இது பல குழந்தைகள் இன்னைக்கு இருக்காங்க. நீங்க அப்படி ஒரு காதல் வயப்படும்போது கூட ஒரு 4-5 வருஷம் ஆனா கூட தாய் தகப்பனோட ஒப்புதலை வாங்கினதுக்காக அவங்க காத்திருக்காங்க. அது ஒரு மெச்சூர்டான குழந்தைகள் செய்யக்கூடிய விஷயம். இதுல என்னன்னு சொன்னா 17 வயசு 18 வயசு 19 வயசுல தெரியாம போயிட்டு அப்புறமா நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு தப்பிக்கிறதுக்கு வழி தெரியாம பலியாயிடுறாங்க. அது மாதிரி விஷயங்கள் கண்டிப்பா தடுக்கப்படணுங்கிறதுல. ஏன்னா உங்களுக்கு இன்னைக்கு ஒரு கலாச்சாரம் பண்பாட்டை பத்தி நாங்க பேசுறோம் அப்படின்னு சொன்னா, கலாச்சாரம் பண்பாடு குழந்தைகள் கடைபிடிக்கணும் அப்படின்னு சொன்னா இது மூடப்பழக்கங்கள் அல்ல. இது தனி மனித ஒழுக்கத்தை வளர்த்தக்கூடியது. தனி மனித ஒழுக்கம் மட்டும்தான் ஒரு நாட்டினுடைய முன்னேற்றத்துக்கு உறுதுணையா இருக்கும். தனி மனித ஒழுக்கம் இல்லைன்னு சொன்னா இந்தியா போன்ற நாடுகளில், குறிப்பாக தமிழகம் போன்ற நம்முடைய மாநிலங்களிலே நாடே அழிஞ்சு போயிடும். மாநிலமே வளர்ச்சியில குன்றி போயிடும். அதனால தனி மனித ஒழுக்கம் வளரணும்னு சொன்னா பண்பாடும் கலாச்சாரமும் நம்ம வளர்த்து தான் ஆகணும். இப்ப நாங்க தடுக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா, அதாவது கொஞ்சம் விவரமில்லாத பெண் குழந்தைகளை ஏமாற்றுவது, திட்டம் போட்டு ஏமாற்றுவது. பல நேரங்களிலே அப்படிப்பட்ட நிகழ்வுகளில் எல்லாம் நாங்கள் அவர்களை பார்த்து பேசும்போது, எப்படி ஏமாந்தார்கள் என்று சொல்லும் போது அதை புரிந்து கொண்டு அவர்களுக்கு எப்படி விழிப்புணர்வை ஏற்படுத்தலாம், அந்த விஷயங்களை நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம். இல்ல, பொதுவாகவே காதல் திருமணம் அப்படின்னாலே, காதல்னாலே பெற்றோர்கள் ஒத்துக்க மாட்டாங்க பொதுவாகவே. அப்படிங்கும்போது இவர்கள் காதல் திருமணம் பண்றவங்க பெற்றோர்களுக்காக காத்திருந்து எப்படி? நீங்க பாருங்க, இன்னைக்கு இல்ல இதுல வயது ஒண்ணு சொல்றீங்க, 17 வயது 18 வயதுன்னு. அப்ப 24 25 வயதுல அவங்க கலப்பு திருமணம் பண்ணா அது ஒன்றும் பிரச்சனை கிடையாதான்னு கேட்கிறேன். அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அவங்க புரிஞ்சுக்கிட்டு பண்றாங்க. இல்ல, அப்ப அந்த இடத்துல உங்களுடைய பார்வையில் அது தவறா ஒண்ணு தெரியாது. நீங்க பெண்ணுடைய திருமண வயது 18ன்னு வச்சுக்கணும். அதுவே முதல்ல தவறு. 18 வயசு ஒரு பெண்ணுக்கு என்ன வயசு? என்ன பண்ணுவாங்க? +2 முடிச்சிருப்பாங்க. ஒரு பொண்ணு +2 முடிச்சவளுக்கு அதுக்கான விழிப்புணர்வு இருக்குமா? தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த தகுதி இருக்குமா? அப்ப அதுவே முதல்ல மாற்ற வேண்டிய கட்டாயம். 18 வயசுல அது அடிப்படையில இந்த இதெல்லாம் செய்யறதுன்றது ஒரு கட்டாயம் இல்லையா? இந்த வயதை மாற்றினாதான் நம்ம அதை பத்தி நம்ம மாத்தணும். இது 18 வயசுங்கிறது எப்படிங்க? +2 முடிக்கிறப்ப ஒரு பெண்ணுடைய விழிப்புணர்வு எப்படி இருக்கும்? நமக்கு குறைஞ்சபட்சம் 21 வயசு ஆக வேண்டாமா? அப்ப அதையே கண்டிப்பா மாற்றணும். இது புரியாம வச்சிருக்காங்க. அதாவது ஓட்டு போடுறதுக்கு 18 வயசு அப்படி இருக்க.
பிரதமரே தேர்ந்தெடுக்கிறதுக்கு 18 வயது, இப்போ ஒரு மணப்பெண் ஒரு மணமான தேர்ந்தெடுக்கிறதுக்கு என்ன 18 வயது பத்தாதான்ற கேள்விகள்லாம் வருது. அது நீங்க அந்த கேள்வி கேட்டீங்கன்னா நீங்க வந்து அதாவது எப்படின்னா இல்ல இது வந்து நான் கேட்கல, நான் ஒரு கேள்வி கேட்டதை உங்களுக்கு வந்து பிரதமரையோ முதலமைச்சரையோ சட்டமன்ற உறுப்பினரையோ பாராளுமன்ற உறுப்பினரையோ நீங்க வந்து தேர்ந்தெடுத்தீங்கன்னு சொன்னா 5 வருஷம் சரியில்லைன்னா மாத்திடலாம். இடையில கூட நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரலாம். கணவன் மேல நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வந்து மாற்ற முடியுமா? அப்ப அதே நீங்க எதையும் ஒப்பிடக்கூடாது. நீங்க வந்து ஓட்டு போடுற வயசையும் கணவனை தேர்ந்தெடுக்கிற வயசையும் நீங்க வந்து ஒப்பிட்டு பார்த்து பேசக்கூடாது. இல்ல இப்போ நீங்க சொல்றது வந்து ஒத்த பக்கம் சொல்றீங்க, ஆனா பொதுவா உங்க மேலாம் வைக்கப்படுற குற்றச்சாட்டு என்னன்னா இவங்க சாதி ரீதியாக நடக்கிற திருமணத்தை அவங்க எதிர்க்கிறாங்க அப்படிங்கறதான் உங்க மேல வைக்கப்படுற குற்றச்சாட்டு. வந்து எப்படின்னா இது வந்து குழந்தைகள் நன்றாக இருக்கணும், நாளைக்கு வந்து அது வந்து அவங்க வாழ்க்கை பிரச்சனைகளை முடிஞ்சிடக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்ல அந்த எண்ணத்துல பேசுறாங்க. நீங்க வந்து இப்ப தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தில் எடுத்துட்டா கூட ஆதி திராவிடர் வந்து அருந்ததியர்ல கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க, அது இருக்கிறாங்க. அதே ஆதி திராவிடர் நீங்க சொல்ற இந்த விஷயங்களை பேசுவாங்க. ஆனா அதே சமயத்துல அருந்ததியரை வந்து கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க, ஆதி திராவிடரே இருக்கிறாங்க. இது வந்து இது மாதிரி விஷயங்கள் அல்ல. இது வந்து அவங்கவுங்க புள்ள நல்லா இருக்கணும், நல்லா வாழணும்னு நினைக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? இல்ல நீங்க சொல்றீங்க அவங்களுக்குள்ள அவங்க பண்ணிக்க மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு பழைய காலத்திலிருந்து இருந்த ஒரு மாற்றத்தை நோக்கி வரும்போது ஒவ்வொரு காலங்களும் மாற்றம் வரும் இல்லையா? அப்போ இந்த மாற்றங்கள்லாம் ஒரு 20 வருடத்துக்கு முன்னால நடந்திருக்காது, இப்ப வெளியில நடக்குது. அப்படிங்கும் போது இந்த கலப்பு திருமணங்கள் இதெல்லாம் நம்ம ஆதரிச்சாதான் ஒரு ஜாதி மோதல்கள் ஜாதி பிரிவுகள் இருக்காது அப்படிங்கிற மாதிரி அவங்க சில கருத்துக்கள் சொல்றாங்க. மாற்றம் அப்படிங்கிறது வந்துங்க வளர்ச்சிக்காக. கலப்பு திருமணம்ன்ற வார்த்தையை தவறுன்றாங்க, சாதி மறுப்பு திருமணம் தான் சொல்றாங்க. அவங்க சொல்ல முடியும் சொல்லுங்க, சாதி மறுப்பு திருமணம்னா அதுக்கப்புறம் அவங்க சாதியே சொல்றது இல்ல, அவங்க சொல்ற வார்த்தை தான் சாதி மறுத்தவர்களுக்கு இடஒதுக்கீடு வச்சிருக்காங்க. இல்ல இப்ப வந்து எல்லா ஜாதிக்கும் இடஒதுக்கீடு இருக்கு இல்லையா? கல்லூரியில சேர்த்தும் போது அதாவது எல்கேஜில சேர்த்தும் போது என்ன ஜாதின்னு கேட்டுதான் சேர்த்துறாங்க. அங்க வந்து நாங்க ஜாதி மறுத்த அப்படின்னு சொல்லி அங்க சேர்த்து இடஒதுக்கீடு வாங்க முடியுமா? அங்க வந்து என்ன சொல்றாங்க, அப்பாவோட ஜாதியை சேர்த்துக்கீங்க இதுதானே சொல்றாங்க. அதாவது அரசாங்கம் ஜாதியை அழிக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. ஜாதி வந்துங்க அழிக்கிறோட அரசாங்கம் முதல்ல முன்னெடுக்கணும். ஜாதி அடிப்படையில இடஒதுக்கீடு இருக்கிற வரைக்கும் நீங்க எப்படி ஜாதி ஒழிக்க முடியும்? இப்பவே அந்த 10% இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க. 10% ஜாதி ஒழிக்கிறதுக்கான இல்ல, ஜாதி ஒழிக்கிறதுக்கு இல்லை, இடஒதுக்கீடு அதுக்கான முயற்சி இல்லை, அதுக்கான முயற்சி அல்லது ஜாதியை ஒழிக்கணும்னு சொல்றவங்க மேடையில வேணா பேசலாமே ஒழிய அப்புறம் வீட்டுக்கு போனோம்னா அவங்க வேற மாதிரி இருக்கிறாங்க. அதனால மக்களை ஏமாற்றக்கூடாது. அது அதாவது நீங்க வந்து ஜாதி ஒழிக்கிறேன் அப்படின்னு ஜாதிகள் இல்லை அடி பாப்பா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு எல்கேஜில போய் அட்மிஷன் போடுறப்ப என்ன ஜாதின்னு கேட்டீங்கன்னு சொன்னா அது முரணா இல்லையா? அதனால வந்து ஜாதி அடிப்படையில இடஒதுக்கீடு இருக்கிற வரைக்கும் இதை பத்தி பேசுறது கேள்வி. கண்டிப்பாக. அதாவது உங்களுடைய நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தலுடைய கூட்டணி நிலைப்பாடு மற்றும் பிசிஆர் சட்டத்திற்கு எதிராக ஏன் கடுமையான போராட்டம்? பிசிஆர் பொய் வழக்குகள் பிசிஆர் நீங்க சொல்றது பிசிஆர் பொய் வழக்குகளுக்கு எதிரான ஒரு கடுமையான சட்ட போராட்டம் மற்றும் காதல் திருமணங்கள் கலப்பு திருமணங்கள் ஏன் கூடாது அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்ததுக்கு மிக்க நன்றி. நிகழ்ச்சி வந்து கலந்து கொண்டு தங்கள் மேலான கருத்துக்களை தெரிவித்ததுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றிங்க. நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் சட்டமன்ற தேர்தலுடைய தேர்தல் கூட்டணி வியூகம் என்ன மற்றும் கலப்பு திருமணங்களை ஏன் கடுமையாக எதிர்க்கிறீர்கள், இது போன்ற கேள்விகளுக்கு நமக்கு பதிலளித்த ஈஸ்வரன் அவர்களுக்கு மிக்க நன்றி. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம்.